வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகா சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். எத்தனை சட்னியோடு சாப்பிட்டாலும் இட்லி மிளகா சட்னி அப்படிங்கிறது அடிச்சுக்க முடியாத காம்பினேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மூட் ஷாப்பிங் ஆப். இப்போது சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 15லேருந்து 20 போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 6 வரமிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமான மிளகாய். சப்போஸ் உங்ககிட்ட காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு உடைஞ்சிருச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு செவந்தோடனே ஒரு கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது பண்ணோடனே இந்த சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது சட்னி எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி அதுக்குள்ளேயே சேர்த்திடலாம். இப்போது சட்னி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சட்னி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடாக இட்லி தேங்காய் சட்னி கூட இந்த மிளகா சட்னி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் நம்ம குழந்தைங்க இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட்டாக காரம் வச்சுக்கோங்க. ரெசிபி எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த சட்னி இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். மெயினாக குழிப்பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லி எல்லாத்துக்கூடையும் நல்லாவே மேட்ச் ஆகும். குழிப்பணியாரமும் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.